எங்கேயாவது ஏசப்பா கடன் வாங்குங்க, இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குங்க, வட்டிக்கு வாங்குங்க, பேங்க்கில் லோனை போடுங்க, எங்கேயாவது பைபிளில் எழுதி இருக்குதுங்களா? விசுவாசமாக இரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் பெருசு. ஒரு அற்புதம் செய்யும்போது கூட ஆண்டவர் அந்த பாதிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து என்ன கேட்டார்? நீ விசுவாசிக்கிறியா கேட்டாரா இல்லையா? நீங்களே சொல்லு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் குருடர்களுக்கு பார்வையை தராரு, சப்பானிகளை நடக்க வைக்கிறாரு, செத்து போனவங்களை உயிரோடு எழுப்புறார். விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்பதை மார்த்தாள் மரியாளுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். அப்போது ஏசப்பா பைபிள்னும் சரி, அவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களும் சரி, இன்றைக்கி நம்ம போகக்கூடிய பாதை கூட விசுவாசத்தின் பாதையில் நம்ம போனோம். அதுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடன் வாங்காமல் வாழணும். கடன் வாங்காமல் வாழ முடியுமா? அது சாத்தியமா? எப்படி என்னுடைய கமிட்மெண்ட்டு எனக்கு இப்படி இருக்குது, எப்படி என் தேவைகள் சந்திக்கப்படும், நான் கடன் வாங்காமல் வாழ முடியுமா அப்படின்னு நீங்கள் சிந்திப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களால் வாழ முடியும். நீங்கள் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும். கடன் என்கிற வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்ததால் தான் இன்றைக்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் கண்ணீர் விட்டு கதறின்னு இருக்குது. நான் கடனே வாங்க மாட்டேன், ஏசப்பா என்னை சந்தோஷமாக வச்சுப்பார், என்னுடைய குடும்பத்தாரை ஆண்டவர் சந்தோஷப்படுத்தேன், பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவார், என்னால் ஜெயிக்க முடியும், இந்த உலகத்தையும் மாம்சம் பிசாசையும் என்னால் ஜெயிக்க முடியும், கர்த்தர் எனக்கு ஒரு ஜெயம் தருவாருங்கிற விசுவாச அறிக்கை உங்களுக்கு வரணும். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற சுனியமேலுக்கு என்ன தெரியும்? நீங்கள் சொல்லுங்கள். இந்த அம்மா வார வாரம் சர்ச்சுக்கு போனாங்களா? மெசேஜ் கேட்டாங்களா? இல்லை நல்லா கை தட்டி பாட்டு பாடி ஆராதனை பண்ணி அபிஷேகத்தில் நிரம்பி தரிசனம் எதனா பார்த்துதாங்க? இல்லைங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இவங்க சூனேம் என்ன ஊரில் இவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு எலிசா போய் தங்கி அங்கே ஊழியம் பார்க்குறாரு, அங்கே அந்த அம்மா கையில் சாப்பிட்றாரு, ரொம்ப நல்லா அந்த அம்மா அவரை விசாரிக்குது. அவருடைய மனசும் வயிறும் கொழுந்து போகுது. அதன் பிறகு இவர் அந்த அம்மாவை மெத்த மேலே கூப்பிட்றாரு. சுனேமேல் நீ எப்படிமா இருக்கிறேன்னு கேட்டால் அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன்றேன், எந்த குறையும் ஆண்டவர் எனக்கு வைக்கலன்ற சாட்சியை சொல்கிறேன். அப்போ இன்றைக்கி நீங்கள் எல்லா விதத்திலும் குறைவுபட்டு சாப்பிட கூட வழி இல்லாமல், நல்ல வேலை இல்லாமல், நல்ல வீடு இல்லாமல், உடுத்த துணி இல்லாமல் கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கிறீங்க. ஏன்னா ஒட்டுமொத்த வருமானத்தையும் அந்த கடன் பிசாசு கொண்டு போச்சு. எனக்கே ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் ரொம்ப உங்களை குறித்து ரொம்ப வேதனைப்படுறேன். எப்படியாகிலும் என்னுடைய சேனலுக்குள்ளே இருக்கிற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஆண்டவர் விடுதலை தரணும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு விடுதலை தரணும். ஆண்டவரை எல்லாரும்